வெல்கம் டு எக்ஸாமட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th இருக்க வினா விடை வகை பொருள்கோள் இருக்குல்ல, அதில் வினாக்கள் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வினா வகை எத்தனை வரும்னா 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இந்த 6ம் வினா வகையில் வந்து சேரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அறிவினான்னு என்ன, தனக்கு தெரிஞ்சுக்கிட்டே அடுத்தவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறது தான் அறிவினா. இப்போ மாணவர் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறது, இந்த கவிதையோட பொருள் யாது, அவருக்கு அந்த ஆன்சர் தெரியும், ஆனால் இவருக்கு தெரியுமா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுமான்னு செக் பண்ணுறது, அதுதான் அறிவினா. ஓகேவா? அறியாவினா நமக்கே தெரியாது, தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. அதே இதை திருப்பி போடுங்களேன். ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்குறது. ஆசிரியர்கிட்டே போய் மாணவர் கேட்குறது, எனக்கு இந்த இது தெரியல, ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து ஐய வினா. ஐயம்னா சந்தேகம். ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. அப்படின்னா சந்தேகமாக இருக்குது. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, அவங்களா இவங்களா டவுட்டாக இருந்துச்சுல, அந்த இதை கேட்குறது. குழல் வினானா என்னென்னா, ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. குழல் அப்படின்னா வாங்குறது. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா, அந்த மாதிரி கடையில் போய் கேட்குறது. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்குன்னா என்ன அர்த்தம், நான் அதை வாங்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பருப்பு இருக்கா கடையில் போய், அப்படின்னா நான் வாங்க போகிறேன். அந்த மாதிரி. கொடை வினானா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. அப்போ கொடைனா உங்களுக்கு தெரியும், கொடுக்கறது. அப்போ என்னது, என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னது, என்கிட்ட திருக்குறள் புக் இருக்குது, உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறது. அப்போனா நான் கொடுக்க போகிறேன்னு அர்த்தம். அடுத்து ஏவல் வினா. ஏவல் வினா நான் ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது. அப்படின்னா என்ன அர்த்தம், வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை செய்ய சொல்லுதல். நீங்கள் போயிட்டு வரியா அப்படின்றது. அப்போ ஏவல் வினா. அப்போ 6 வினா இருக்குது. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. ஓகேவா? இதில் ரிப்பீட்டடாக கொஷின் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை படித்து யூஸ் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.